அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 50 வருஷமாக இருக்குது. அவங்க 1979 வந்தார். ஆயத்துல்லா குமேனி ஷா ஆஃப் ஈரான் இருந்தார். அவர் ப்ரோ அமெரிக்கன். அவரை தூக்கிட்டு வந்தாங்க. ஈரான் அணு ஆயுதத்தை தயார் பண்ணுது. 5 நாடுகள் தான் இருக்குது சர்வதேச ரீதியாக. அவங்க தான் ஆயுதங்களை வச்சுக்கலாம். மற்றவங்க எல்லாம் ஒரு என்பிடின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இந்தியா கையெழுத்து இல்லை, இஸ்ரேல் கையெழுத்து இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த முக்கியமான இந்த ஒரு 14 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் நடத்தி அந்த பேஸ் எல்லாம் சீர்குலைச்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும்? அமெரிக்காவுக்கு 14 விமானம் தாங்கி கப்பல். அமெரிக்கா தான் வல்லரசு கடற்படையில். ஏற்கனவே 12 இருக்குது. காமினி வந்த பிறகு பெண்கள் வேலை செய்யக்கூடாது. இப்போ பெரிய பெரிய பின்னடைவு. இப்போ ரஷ்யா ஈரானோட கைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கா இந்த தாக்குதலில்? எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாரு. இதையும் ஒரு பிஸ்னஸ் குறிக்கோளோடு தான் பார்ப்பாருக்கு. 1.6 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி துறைமுகத்தை வளர்த்துருக்காங்க. அதை கைவிட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மோடிக்கு ஒரு சங்கடமான ஒரு சந்திப்பு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கர்னல் ஹரிகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா காமெனியை கொலை செய்யப்பட்டதுக்கு ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இது வந்து அமெரிக்காவோட ஒரு காட்டு பிராண்டித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலெக்சாண்டர் குகைன் இந்த தாக்குதல் வந்து 3வது உலகப் போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது மாதிரியான சூழல் தான் இப்போ ஏற்பட்டிருக்கேன். என்ன கேட்டால் அப்படி இல்லை. இது எதிர்பார்த்த ஒன்று தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 50 வருஷமாக இருக்குது. அவங்க 1979 வந்தார். ஆயத்துல்லா குமேனி ஷா ஆஃப் ஈரான் இருந்தார். அவர் கிங்குன்னு சொல்லுவாங்க. அவரை தூக்கிட்டு அவர் ப்ரோ அமெரிக்கன். அவரை தூக்கிட்டு வந்தாங்க. ஆயத்துல்லா குமேனி இப்போ இருக்கிறவர் இல்லை, அவருக்கு முந்தினவர். அவரும் குமேனி தான். அவர் வந்தபோது முக்கியமாக அமெரிக்காவுடன் ஒரு இணைப்பு போயிடுச்சு. அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அது போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் தான் நினைக்கிறேன். இவர் கார்ட்டர் இருந்தார் பிரசிடெண்ட்டாக. அந்த டைமில் அவங்கள வந்து அடைச்சி வச்சிருந்த அந்த அம்பாசிடர் மற்றும் அங்கே வேலை செய்யும் அமெரிக்கர்கள் அவர்களை மீட்க ஒரு படையை அனுப்பிச்சார். அது படையை கேயாஸில் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது பெரிய அவமானம். அது மறக்க முடியாத அவமானம் ஆயிடுச்சு அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா ஒரு வல்லரசு. அப்போது வந்து அதிலேருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பகை இருந்துச்சு. ஈரான் அணு ஆயுதத்தை தயார் பண்ணுது அப்படின்னு ஒரு அனுமானம். இப்போ 5 நாடுகள் தான் இருக்குது சர்வதேச ரீதியாக. அவங்க தான் ஆயுதங்களை வச்சுக்கலாம், அணு ஆயுதங்களை. மற்றவங்க எல்லாம் ஒரு என்பிடின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இந்தியா கையெழுத்து இல்லை, இஸ்ரேல் கையெழுத்து இல்லை. ஆனால் ஈரான் கையெழுத்திட்டு இருந்துச்சு. அதன்படி அணு ஆயுதம் அது செய்யாது அப்படின்னு ஒப்பந்தம் இருந்துச்சு. அதனால் அது வந்து அது எடுபடலை சர்வதேச ரீதியாக. இதெல்லாம் ஒரு இவர் ஒபாமா இருந்தபோது, பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவங்க கூட பேசி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அதன்படி
60% யுரேனியம் இருக்கிறது வரையில் சேகரிக்கலாம். ஏனெனில் அது வந்து யுரேனியத்தை நீங்கள் வந்து மற்ற பவர் ஜென்ரேஷன் மற்றதுக்கு யூஸ் பண்ணலாம், மெடிக்கல் அப்ளிகேஷன் அதெல்லாம். 90 பங்கு இருந்தால் தான் 190 பங்கு இருந்தால் தான் அதை அணு ஆயுதமாக கருத முடியும். அதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க ஒபாமா இருந்தபோது. அதை என்ன பண்ணினார் இவர்? முதல் அரசியல் ரீதியாக அவர் டொனால்ட் ட்ரம்ப்பு அதை கேன்சல் பண்ணார். அது ஒப்பந்தம் கூடாது அப்படின்னு. அதற்கு இப்போ என்னாச்சு, அக்டோபர் 3 வருஷத்துக்கு முன்னால் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காசாவிலிருந்து ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சு, ஊடுருவல் தாக்குதல். அந்த ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக ஈரான் நின்றுச்சு. அந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்டுன்னு இருக்காங்க, ஒரு படை தனியாகவே ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது ஆயத்துல்லா குமேனி அவர் ஷியா வகுப்பை சேர்ந்தவர், அவர் காப்பாற்ற வேண்டிய கடமை அப்படின்னுட்டு அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. பழைய ரிப்பப்ளிக் இல்லை, பழைய கிங்டம் இல்லை, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு பேர் வச்சாங்க. அது வந்து அதற்கு எதிராக சுன்னி வந்து மெக்கா காப்பாளராக இருக்கிறது சவுதி அரேபியா, அதுவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது கல்ஃபில் இருக்குது, துபாய் பேஸ்டு. அவங்க 2 பேரும் அதற்கு எதிராக அமெரிக்காவோட ஒரு, ஏனெனில் ஈரானுக்கு வந்து இந்த ஷியா சுன்னி டிவைடு இருக்குது, அவங்க அதை காப்பாற்றக்கூடாது, அதனால் அந்த ஒப்பந்தத்தை தகர்க்கணும், அதை ஆதரித்தாங்க. அமெரிக்காவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் இடையில் அந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, தமிழில் சொன்னாங்க பாக் ஜலசந்திங்கிறமே பாக் பே, அந்த மாதிரி அங்கே இருக்குது. 2 இருக்குது, ஆப்ரிக்காலேயும் அமெரிக்கன் பேஸ் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இதில் வந்து கட்டரில் இருக்குது. கட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குவைட் மட்டும்தான் ஷியா கண்ட்ரி. பஹ்ரைனில் பேஸ் இருக்குது, கட்டரில் இருக்குது அமெரிக்கன் பேஸு. இந்த மாதிரி 14 இடத்துல இருக்குது. ஆப்ரிக்காலேயும் சரி, இந்த ஏரியாவுக்கு கண்ட்ரோல். இப்போ நீங்கள் சொன்ன இந்த முக்கியமான இந்த ஒரு 14 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இடங்களில் வந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்தி அந்த பேஸ் எல்லாம் சீர்குலைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும்? அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு 14 இது இருக்குது, விமானம் தாங்கி கப்பல். அமெரிக்கா தான் வல்லரசு கடற்படையில். ஏற்கனவே 12 இருக்குதுங்க. அதில் ஆப்ரிக்கான்ற ஒரு போர்க்கப்பலில் அழிச்சிருக்காங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. இது நான் இது மட்டும் ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவுமே
அதை சமூக வலைத்தளத்தை மட்டும் நம்ப மாட்டேன். அதற்கு வெரிஃபிகேஷன் இருக்கணும். சேட்டலைட் இருக்குது, இப்போ வரும் டீட்டெயில் வரும் சேட்டலைட் இமேஜ். ஏனெனில் முக்கியமாக அவங்க இது சூசைட் பாம்பிங் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோன், அதாவது இந்த பாலிஸ்டிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சார் தாக்குதலில். இல்லை, தாக்குதலில் பல வெரைட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு எஃபெக்டிவ்னு தெரியாது, அது எவ்வளவு இருக்குதுன்னு. அதனால் நாம் சமூக வலைத்தளத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்க வலைத்தளமும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. அதனால் நீங்கள் ஆர்டி பார்க்கலாம், ரஷ்ய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் முழுமையாக இதை சொல்லலை. அதே மாதிரி CNN அமெரிக்கா சைடு நியூஸ் கொடுப்பாங்க, பிபிசி கொடுக்குறாங்க. இந்த ஈரான் தலைவர்கள் காமேனி உட்பட ஒரு 48 பேர் தலைவர்களை கொண்டு இருக்கு இந்த தாக்குதலில். இது ஈரானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? இதில் அவங்க போரில் தாக்குதலில் ஒரு தோய்வான ஒரு இடத்து தள்ளப்படுற ஒரு சூழல் ஏற்படுமா? பெருத்த பின்னடைவு தான். அதனால தான் இவர் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு என்ன சொல்லிகிட்ருக்காரு, அவங்களுக்கு மக்களே நீங்கள் தான் உங்களை அழிக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை. இப்போது உடனே அவர் கொமேனி போன பிறகு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுங்கள் அப்படின்னு அப்பீல் பண்ணிகிட்ருக்காரு ஈரான். அதனால்தான் போர்ப்படைகள் பார்த்தீங்கன்னா நெதன்யாகவும் சொல்லியிருக்காரு, கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்கள் விடுதலையாகி வருவாங்க, இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நெதன்யாகவும் சொல்லியிருக்காரு. நெதன்யாகவும் சொல்லுவார். அவருக்கு சொல்லுதல் கொஞ்சம், ஏன்னா இஸ்ரேலுக்கும். ஆனால் காமேனியே அங்கே ஒரு கடவுளுக்கு இணையதானே சார் அங்கே பார்க்கப்பட்டு வராரு. சார் அவர் காமேனி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக அங்கே சித்தரிக்கப்படல. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அந்த மக்கள் காமெடியை பார்க்குற பார்வை வேறே தானே இருக்குது. கமேனி பொதுவாக பார்த்திங்கன்னா அதுவரையில் பெண்கள் முன்னிலையில் இருந்தாங்க. காமினிக்கு முன்னால், காமினி வந்த பிறகு பெண்கள் வேலை செய்யக்கூடாது. இப்போ பெரிய பெரிய பின்னடைவு அது. அவர் அந்த பெர்ஷியா ஈரான் அவர் ராஜாவாக இருந்தபோது பெரிய முன்னேற்றங்கள் பெண்களுக்கு. நீ 50% தள்ளிட்டிங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்க பெண்கள், படிக்க முடியாது அவங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குது, அதே நிலை தான். அவர் தான் ஆரம்பித்தது, கொமேனி தான் ஆரம்பித்தது இதை. அதனால் அதை ஆதரிக்க ஆப்போசிஷனை இவரும் ஷாவும் கொடூரமான ஆட்சி தான், இவரும் கொடூரமான ஆட்சி இது. அதனால தான் ஷானுடைய இவர் பிள்ளை அமெரிக்காவில் வளர்ந்து வரார். அவர் இப்போ ஒரு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஈரானியர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. இவர் கொமேனி வந்தபோது 79 வந்தபோது அமெரிக்காவுக்கு நிறைய பேர் ஓடிட்டாங்க. அவங்க ஷாவை ஆதரிக்கிறாங்க. இதை தவிர ஆப்போசிஷன் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மற்றும் ஜனநாயக கட்சிகள் இருக்குது. ஜனநாயகத்தை பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு இருக்குது. அதனால் இது முழுமையாக நாம் நம்ப மாட்டேன். அவர் கடவுள் மாதிரி சொன்னீங்க, முற்றிலும் சரி. அது யாருக்கு? 40%க்கு. அதனால் இப்போது நம்ம பார்க்கணும். இல்லை, இந்த தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேல் வெற்றி பெற்றால் ஈரானில் இவர்களுடைய ஆட்சியை மலர வாய்ப்பு இருக்கா, இல்லை அங்கங்கே இருக்க கட்சிகள் தான் கைப்பற்ற வாய்ப்பு இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விடாது, தன்னோட கைப்பாவை மூலியமாக ஆட்சி செய்யுமா? கைப்பாவைகள் யாரை வச்சு அவர்களை
இப்போ வெனிசுவேலாவில் இப்போ அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுச்சு, ஆட்சியை கைப்பற்றி அவங்க வந்து டெப்டி பிரசிடெண்ட் இருந்தார் அந்தம்மா. அவங்க நான் ஆட்சி பண்ணுறேன் உங்கள் சொல்லுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு இதெல்லாம் எண்ணெய் வளத்தை ஒப்படைச்சிட்டாரு அமெரிக்காவில். அமெரிக்கா கம்பெனி தான் ஒரிஜினலாக இருந்துச்சு. அவங்க தான் அந்த எண்ணெய் கிணறுகளை வச்சுருந்தாங்க. அதை வந்து இவர் கைப்பற்றினார். அதை வெனிசுவேலாவில் அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கு அப்புறம் விட்டுட்டார் அவர். அதே மாதிரி இங்கேயும் செய்ய பார்க்குறாரு. அதனால் இங்கே என்ன முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னாக்க, ஈரான் சின்ன நாடு கிடையாது, வெனிசுவேலா மாதிரி கிடையாது. இது 100 மில்லியன் இருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஷியா இது தேசம் அது. அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்காங்க ஷியாக்கள். ஈரானோட ஹிஸ்புல்லாவை இணைத்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. எந்த அளவுக்கு இது ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது? ஹிஸ்புல்லா ஏற்கனவே தாக்குதலில் பெரும் இழப்புகளை இழந்திருக்குது. அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, லெபனான்லேயும் சிரியா பார்டர்லேயும் அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் நேரடி தாக்குதல் நடத்த முடியாது. அவங்க ஏவுகணைகள் தான் அமெரிக்கா ஈரானுக்கு மிகப்பெரிய பலம். அதில் வந்து நிறைய நீங்கள் சொன்னபடி உக்ரைன் போருக்கும் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவியிருக்காங்க. அதுதான் எவ்வாறு ஏவுகணைகள் இப்போ உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவுனாங்களா சார் ஈரான்? அதே மாதிரி இப்போ ரஷ்யா ஈரானோட கைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கா இந்த தாக்குதலில்? என்ன கேட்டால் இல்லை. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு இழுபறியில் இருக்காங்க 3 வருஷமாக. 4வது வருஷம் நடக்குது அந்த போரே. அதை முடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது அதை அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முடிக்க பார்த்தாரு இவர் ட்ரம்ப்பு அந்த போரை முடிக்க பார்த்தாரு. அதை வந்து இன்னும் இது உக்ரைன் ஒத்து வரல அதுக்கு அவர் ப்ரப்போசலுக்கு. அதாவது ரஷ்யா கைப்பற்றிய இடம், ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இருக்காங்க கிழக்கில், அந்த பகுதி அவங்க வச்சுக்கிட்டோம், மீதி நீங்கள் வந்து சுமூகமாக ஒரு செட்டில் பண்ணிட்டுக்கானார். அதை ஒத்துக்கல அவர் ஜெலன்ஸ்கி. அதனால தான் இழுபறியாக இருக்குது. இதனால் இங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் செய்தால் அது வந்து அமெரிக்காவுக்கு ஆதாயம். எப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் போக்குவரத்து இருக்குது. அதில் அமெரிக்கா முக்கியமாக ட்ரம்ப் பண்ணின ஒரு வேலை, அமெரிக்காவில் அந்த எண்ணெய் கிணறுகளை மூடியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணோன்னு திறந்துட்டார். அது பெருமளவில் இந்தியா கூட வாங்குது. அது கொஞ்சம் மட்டமான இது, மட்ட ரக எண்ணெய், அது தார் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெனிசுவேலாலேயும் வந்துடுச்சு அவருக்கு. அதனால் அதை அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு ஒரு புக் எழுதியிருக்காரு, டீல் மேக்கரோ ஏன்னோ ஞாபகம் இல்லை எனக்கு, நான் படிச்சிருக்கேன் அது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாரு. இதையும் ஒரு பிஸ்னஸ் குறிக்கோளோடு தான் பார்ப்பாரு என்னுடைய அபிப்பிராயம். அதனால் இது வந்து தொடர்ந்து இந்த அழுத்தம் இருந்தாலும் போர் தொடர்ந்து நிகழும்னு எனக்கு தெரியலை. ஏனெனில் இப்போது சீனாவுக்கு இந்த ஆயிலெலாம் போனோம், இந்தியாவுக்கு ஈரான்லேருந்து போனோம். ஈரான்லேருந்து இல்லை, எல்லாமே அந்த வழியாக தான் போகுது. இவங்க கடற்படை இருந்தாக்க அவ்வளவு கடற்படை நைஜீரியன் ஆயில் சுற்றி வரணும். அது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை
அது வந்துடும். அதனால் இது தொடர்ந்து நிகழாது. இஸ்ரேலில் 1000 இடங்களை வந்து நாங்கள் குறி வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 1000ன்றது சாத்தியமா சார்? அந்த அளவுக்கு ஈரான் வந்து விட்டுடுமா அந்த இடங்கள்லாம்? அது அவர் சொல்கிறது வேறு. அவர் எவ்வளவு அவர் 3 வருஷமாக தாக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இந்த தடவை அமெரிக்கா அப்படின்றது ஒரு பெரிய நாட்டோட சேர்ந்து அது அமெரிக்கா எப்போதுமே ஆதரிச்சிருக்குது இஸ்ரேல். இப்போ ஒரு இந்த காசாவுக்கு டெம்பரரியாக நிறுத்துறதுக்கு அவர் போகிற நிறுத்த ஒரு போர்டு பண்ணிருக்காரு. பாகிஸ்தான் கூட மெம்பர் அது. அதை இந்தியா சேரல. அது அந்த போர்டு இதை இது ஈரானை முடிச்சுட்டு அதை பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை. ஏனெனில் நீங்கள் பார்க்கக்கூடாது, இது காசா இல்லை, உக்ரைன் இல்லை, ஈரான். ஒரு மக்கள் 100 மில்லியன் மக்கள் தான் பாருங்கள் நீங்கள். அது வந்து பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். அமெரிக்கன் பேஸை இப்போ ஃப்ளைட்ஸ் எல்லாம் பாருங்கள். துபாயில் வந்து 250 ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. துபாய் இது ஏர்போர்ட்டில் யாருக்கு நஷ்டம்? இப்போ எல்லாம் ரஷ்யா வழியாக போகணும். ரஷ்யாவுக்கு லாபம். இப்போது அந்த வழியாக தான் போக முடியும். இல்லைன்னா ஆப்பிரிக்கா வழியாக போகணும். இப்போ பார்த்திங்கன்னா கிழக்குலேருந்து மேற்கு அப்படி தான் பெரிய இது என்ன விளைவுன்னு தெரியாது யாருக்கும். நீங்கள் அதனால் ஐநாவில் சைனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அவங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பேசியிருக்காங்க. எத்தனை நாளில் இது முடிவு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சார்? நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? 7 நாளா 3 நாளா? 3 நாளில் முடியாது. 3 நாள் வந்துடுச்சு. ஆமாம், இன்றைக்கி 3வது நாள். எவ்வளவு அங்கே வந்து அந்த மாற்று ஆட்சி அமைக்கிறோம், அந்த முயற்சியில் அமெரிக்கா முழு முயற்சியில் இறங்கியிருக்கும். ஏற்கனவே CIA அவங்கெல்லாம் பணத்தை வாரி இறைச்சி அவங்கள வாங்கிடுவாங்க. என்ன கேட்டால் இந்த ஆல்ரெடி அந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு இருந்துச்சு. இப்போ ஈரானில் இருக்கிற இந்த CIA ஏஜென்ட்டு அவங்களுக்கெல்லாம் கைது செய்ய வாய்ப்பு இருக்குது சார்? ஈரானில் அடையாளம் கண்டு அவங்கள கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை அங்குள்ள தப்பிச்சு வாய்ப்பு என்ன? அவங்க தான் கை ஓங்கி இருக்குது. பணத்தை கொண்டு வருவாங்க, ஆட்களை இறக்குவாங்க. வேறு என்ன அமெரிக்காவிலேருந்து. அதனால் ஒரு இடத்த பிடிச்சிடுவாங்க. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களோட டார்கெட் வந்து ஈரானில் இருக்க அணு ஆயுதங்கள் இந்த அழிப்பு தானா, இல்லை காமேனியவே தான் டார்கெட்? அணு ஆயுதம் இல்லை. நீங்கள் அணு ஆயுதம் அவங்க இப்போ 90% போலீங்களே. இல்லை அப்போது ஷிபா முஸ்லீம் குறி வச்ச தாக்குதல் தானே இது? இல்லை, ஆட்சி மாற்றம். அடிப்படை ஆட்சி மாற்றம் தான் அவங்க குறிக்கோளே. மசூத் கிட்டது இருக்கக்கூடாது. அவங்க இருக்கக்கூடாது. இந்த ஆயத்துல்லாவெல்லாம் போனோம். வந்து மாற்று ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க அமெரிக்கா சொன்னதை கேட்டு நடக்கணும். இதுதான் வெனிசுவேலாவில் பண்ணிருக்காங்க. அதை முன்மாதிரி பார்த்திங்கன்னா இது காப்பி பண்ண முடியல. ஏன்னா இது பெரிய நாடு, இது முக்கியமான அவங்களுக்கும் போர்ப்படைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த தாக்குதலை ஈரான் பெரிய அளவு ஒரு பொருட்சேதத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ஈரானுக்கு ஏற்கனவே அவங்க பேங்க்கெல்லாம் முடக்கத்தில் இருக்குது. அதை இந்தியாவுக்கு தான் டெவலப் பண்ணிடுச்சு. அவங்களுக்கு ஈரானுக்கு 1.6 பில்லியன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது $16 லட்சம் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு பண்ணி துறைமுகத்தை வளர்த்துருக்காங்க.
அதை கைவிட்டுட்டாங்க. அதனால் என்ன இது பார்த்திங்கன்னா மோடிக்கு ஒரு சங்கடமான ஒரு ஒரு சந்திப்பு இது. ஏனெனில் நீங்கள் வந்து எவ்வளவுதான் தனிமையாக நாங்கள் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்த்துப்போம் அப்படின்னாக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது. ரஷ்யா ஏற்கனவே அழுத்தத்தில் இருக்குது. இப்போ ஈரானும் போயிடுச்சு. ஏற்கனவே இது வந்து அமெரிக்காவுடன் சைனா வந்து ஒரு ஒப்பந்தத்தை ட்ரேட் டீலை பண்ண பார்க்குது. பார்த்திங்கன்னா அந்த உலக சூழ்நிலையே, அதாவது WTOன்னு வச்சாங்க. எல்லாருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அது வந்து WTO இது அமெரிக்காவை வாக் அவுட் பண்ணிடுச்சு, யூஎனில் வாக் அவுட் பண்ணிடுச்சு, பல இதில் WHO. ஈரானோட ஹிஸ்புல்லா இணைஞ்சத மாதிரி இன்னும் சில நாடுகள் இணைய வாய்ப்பு இருக்கா சார் ஈரானுக்கு ஆதரவாக? இது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடெல்லாம் இந்த சுன்னி நாடுகள், துருக்கி வலிமை வாய்ந்த நாடு, சவுதி அரேபியா வலிமை வாய்ந்த நாடு, அதில் பாகிஸ்தான் ஓரளவு வலிமை வாய்ந்த நாடு, மற்றும் நைஜீரியா முஸ்லீம் நாடு தான். முஸ்லீம் தான் அங்கே அதிகம் நம்பர். ஜனநாயக நாடு தான் அது. தெற்கு பகுதியில் இது இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதனால் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சுன்னி வகுப்பை சேர்ந்தவங்க. அதனால தான் அவர் சவுதி அரேபியா ஒரு தார்மீக வலிமை கொண்டது. ஏனெனில் மெக்கா இருக்குது, அங்கே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு அந்த பிளவு இருக்குது, ஷியா சுன்னி பிளவு. நீங்கள் பார்த்திங்கன்னா எளிதாக அந்த ஷியா வந்து ஆதரிக்க மாட்டாங்க இவங்க சுன்னி. இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டு அவங்க தான், ஷியா தான் அவங்கெல்லாம். அவங்க முக்கியமாக இதில் இருக்காங்க, போரா கம்யூனிட்டிம்பாங்க, அவங்க எல்லாம் ஷியா. நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இப்போது கொமேனியினுடைய இதுக்கு சாவுக்கு எங்கெங்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் பார்த்தாலே தெரியும். அந்த மேப்பில் பார்த்தால நீங்கள் வந்து அந்த ஷியா ஸ்ட்ராங் ஹோல்ட் எங்கே இருக்காங்களோ அவங்க பாகிஸ்தானில் வடகிழக்கில், வடமேற்கில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 20 பங்கு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்குது. அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க மசூதியில். இது ஈரானை சப்போர்ட் பண்ண அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணும், அதுதான் அதிகமாக இருக்குது. ஏனெனில் இந்த பேஸ் வச்சுருக்காங்க, 14 பேஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. சவுதியும் சப்போர்ட் பண்ண முடியாது. சவுதியிலே இருக்கு. சவுதியில் இருக்கிறதே ஈரான் வந்து காலி பண்ணியிருக்கு. அது சரி, தாக்குதல் நடத்தலாம், பதிலடி கொடுப்பாங்க. சவுதி ஈரானுக்கு பதிலடி கொடுக்குமா? ஏன் கொடுக்காது? கட்டாயம் கொடுக்கும். அவங்க தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்காவை கூட ஒப்பந்தம் இருக்குதுங்க. கட்டருக்கு ஒப்பந்தம் இருக்குது. கட்டரில் இப்போ 14,000 இது இருக்காங்க அமெரிக்கர் அங்கே. அதே மாதிரி UAE பாகிஸ்தான்லேயே இருக்குது, யூஸ் பண்ணிருக்காங்க, போட்டிருக்கான் பாகிஸ்தான் பேஸை இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இவங்கெல்லாம் தலையாட்டி பிறகு தான். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார்.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164